ஒரு பெண்ணை இஸ்லாம் எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறது என்றால், ஹஜ் செய்கிறவர் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடுகிற அந்த நிலையை வைத்திருக்கிறார் அல்லாஹு தஆலா. அதை ஓடவில்லை என்றால் ஹஜ் சேராது, அப்படி உம்ரா சேராது. அந்த அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்தஸ்து உயர்வுமாகும். இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு அந்தஸ்து எந்த அளவு என்றால், அந்த பெண் செய்த தியாகத்தை உலகம் அழியும் வரை இந்த சமுதாயம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. என்றால் யாரோ எவரோ இஸ்லாம் பெண்ணுக்கு உரிமை கொடுக்கவில்லை, பெண்ணுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இஸ்லாமிய 50 கடமைகளில் ஒரு பெண் செய்த தியாகத்தை இஸ்லாத்தின் கடமையில் ஒரு கடமையாக அதை நிறைவேற்றினால் தான் உம்ராவோ ஹஜ்ஜோ சேரும் என்கிற அளவிற்கு ஆக்கியிருக்கிறது என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரும் ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த குடும்பமே நினைவுபடுத்தப்படுகிற ஒரு வரலாற்று செய்தியை அந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடு நமக்கு காட்டுகிறது என்பதனை ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.